வெல்கம் டு எஸ்விதாஸ் கிச்சன்ஸ். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ சப்பாத்திக்கு ரொம்ப பொருத்தமான ஹோட்டல் ஸ்டைல் வெஜிடபிள் குருமா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க குருமாவுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 பேர்த்துக்கு செய்கிறதுனால 1 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். 4 பட்டை எடுத்துக்கலாம். 50 கிராம் பொட்டுக்கல் எடுத்துக்கலாம். கொஞ்சம் போல் சோம்பு எடுத்துக்கலாம். இதையெல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். குருமாக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுதை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 1/4 கிலோ கேரட் பீன்ஸ் எடுத்திருக்கேன். 2 பேர்த்துக்குனால 1 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்னதாக 1 தக்காளி எடுத்துக்கலாம். 1 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுப்பில் குக்கர் வச்சு குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பிரியாணி தலை, 1 அன்னாசி முக்கு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை, கொஞ்சம் கல்பாசி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். 1 பெரிய வெங்காயம் 2 நல்லா வதக்கி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்ச 1 தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் குருமா மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். குருமா மசாலா எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ காய்கறியை சேர்த்துக்கலாம். காய் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ரெண்டுலேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வர நேரத்தில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 பேர்த்துக்கு செய்கிறனால 1/2 கப் தண்ணியை சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு வர நேரத்தில் உப்பு செக் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டுட்டு 5லேருந்து 6 விசில் விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான வெஜிடபிள் குருமா தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எஸ்விதாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.